காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். 6 நாட்களாக கேட்ட நாம் இந்த ஏழாவது நாட்களில் நாம் வந்திருக்கின்றோம். இன்றைக்குரிய தலைப்பு வார்த்தையை நீங்களே சொல்லலாம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க உள்ளோம். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 4:20 முதல் 23 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு என்னை மேன்மைப்படுத்துவது சரியல்ல. பிறகு ஏன் யாக்கோபு மூப்பர் வந்து என்னை பூசி ஜெபம் பண்ணுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எண்ணெயில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு அடையாளமாயிருக்கின்றது. வியாதியின் வேதனையினாலோ அல்லது பாவத்தில் விழுந்து விட்டபடியினாலோ தனக்குள் இருக்கிற ஆவியானவரை குறித்த உணர்வில்லாத ஒரு விசுவாசிக்கு அவனுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தத்தான் இந்த எண்ணெய் பூசும் செயல். ஆவியானவர் உயிர்ப்பிக்கின்றவர், அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். நமக்குள் இருக்கிற அவர் சாவுக்கேதுவான வியாதிப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். அதை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார் ரோமர் 8:11, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று கூறியிருக்கிறார். ஆகவே விஷயம் எண்ணெயில் இல்லை, உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவருடைய வல்லமையில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, யாக்கோபு 5:14 இவ்வாறாக சொல்லியிருக்கிறது. மூப்பர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் என்று சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும். வல்லமை எண்ணெயில் அல்ல, இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. ஆகவே சுகம் எண்ணெயினால் உண்டாயிருக்கிறது அல்ல, இயேசுவின் நாமத்தினாலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவரினாலும் இதை குறித்து வேதம் கூறும் வார்த்தைகளினால் தான் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு வெறும் எண்ணெயை பிடித்து கொள்வது தவறு. அன்றைக்கு இருந்த அநேக யூதர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கும் விளங்காததை அந்த 100க்கு அதிபதி விளங்கி வைத்திருந்தான். ஆகவே தான் அவன் சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். அவருடைய ஒரு வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை அவன் நன்கு விளங்கி கொண்டான். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் இதை விளங்கி கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதில் கடைசியாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொன்னபோது இயேசு மட்டும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவராக இருந்தார். மற்ற எல்லோரும் பாவத்திற்கும் பிசாசிற்கும் அடிமைப்பட்டு அந்த அதிகாரத்தை இழந்தவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அவன் இயேசுவை தேடி வந்து
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்க வேண்டியதாய் ஆயிற்று. இயேசுவின் மீட்பின் கிரியின் மூலமாக நமக்கு அந்த அதிகாரம் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பறித்து கொண்டதை இயேசு அவனிடமிருந்து பறித்து நமக்கு திரும்ப கொடுத்து விட்டார். இதுதான் சிலுவையில் நடந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறோம். ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று தேவன் ஆதியிலே சொன்னதை இன்றைக்கு மீட்பின் மூலமாக நம்முடையதாக்கி விட்டார். நாம் ஆளுகிறவர்கள். ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. நாம் ராஜாவை போல் இருக்கின்றோம். 100க்கு அதிபதியை போல இயேசுவே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று நாம் கேட்க வேண்டியது இல்லை. இன்றைக்கு நாமே அந்த வார்த்தையை சொல்லலாம். அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. வாய் நம்முடையதாய் இருந்தாலும் வார்த்தை அவருடையதாய் இருப்பதால் அவருடைய வல்லமை நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது இரட்சிப்பையும் சுகத்தையும் வெற்றியையும் வாழ்வையும் எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய சிருஷ்டிக்கும் வல்லமையை உடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.